வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. சமீப காலங்களாக தமிழ்நாட்டில் சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்துள்ளார். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ஆதரவு மூலமாக மட்டும்தான் எங்களால் இந்த மாதிரியான டிபேட்ஸ், டிஸ்கஷன்ஸ், அரசாங்கங்களை விமர்சிக்க முடிகிறது, அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க முடிகிறது. ஆகவே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில். வணக்கம் மணி சார். வணக்கம் ஷபீர். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு என்ன அவசரம்? உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அதற்கு முன்பாக நான் என்னுடைய ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் முதல்ல சொன்னது இன்றைக்கி இருக்க ஒரு ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் மீடியா இஸ் அண்டர் கிரைசிஸ். கார்ப்பரேட் சப்போர்ட் இல்லாமல் மீடியா இயங்குவது கடினமானது. அப்போ நீங்கள் தெளிவாக உங்களோட ஒவ்வொரு நேர்காணலையும் சொன்னீங்க. இப்போ கூட இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் சொன்னீங்க ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்னு சொன்னீங்க. நான் என்னளவில் ஒரு உறுதிமொழியை உங்களுக்கும் உங்கள் மூலமாக உங்கள் வாசகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை டு an extent பாசிபிள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். கம்ப்ளீட்லி இது என்னென்னு கேட்டிங்கன்னா, திஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நான் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் என்டிவர்ஸ் லைக் திஸ். அதாவது இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய உண்மையான ஊடகங்களுடன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் சப்போர்ட் பண்ண, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நானும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால என்னால் முடிந்த வரையில் நான் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய கருத்துக்களையும் உங்களிடம் நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்வேன். ஐ அஷ்யூர் யூ தட் ஐ வில் எக்ஸ்டெண்ட் மை ஹெல்ப் பெரிய வார்த்தை, மை அசிஸ்டன்ஸ் டு எக்ஸ்டெண்ட் பாசிபிள் பை வே ஆஃப் மை இன்டெலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு யுவர் சேனல். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது ஃபஸ்ட் டைம். நன்றி. ஆமாம். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான என்னுடைய பதில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நெக்ஸ்ட் ஹேர் அப்பரண்ட். அடுத்து அவர் தான் வாரிசு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறவர், அரியணை ஏறப்போகிறவர் உதயநிதி அவர்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். பட் ஒரு கருத்து என்ன நிலவுச்சுன்னா, முதலமைச்சர் அவர்கள் பீங் அ ஷ்ரூட் பாலிட்டிஷியன், ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இதனால் வரக்கூடிய உதய அவர்களை எலிவேட் பண்ணுறதால வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு கூடிய வரையில் இடம் கொடுக்கக்கூடாது. 26 சட்டமன்ற தேர்தல் வரையில் நாம் இதை தள்ளி போடலாம், அதன் பிறகு இது வரட்டும்ன்ற முடிவில் தான் முதலமைச்சர் அவர்கள் இருந்ததாகவும், அதன் பிறகு அந்த முடிவு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்களுக்கு பிறகு மாறியதாகவும் ஒரு கருத்து நிலவுது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல்கள் என்னென்னா, மக்களவைத் தேர்தல்களுக்கு முன்பாகவும் இன்ஃபேக்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் கூட சீஃப் மினிஸ்டர் ஹெசிடெண்ட்டாக தான் இருக்கார். பிகாஸ் இதோட சம் சார்ட் ஆஃப் அ பேக்லாஷ் இதில் இருக்கும்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் 26க்கு பிறகு, ரிசல்ட்டுக்கு பிறகு அதை கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க. 26 வரைக்கும் அதை தள்ளி வைக்கலாம்னு முதலமைச்சர் கருதி இருந்ததாக ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். பட் அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மாதத்திலே ரிசல்ட் 1 மாதத்துலேயே இவங்க கண்டிப்பாக இமீடியட்டாக செய்ய போகிறாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனங்களை தயார்படுத்துகிற வேலையில் இறங்கினாங்க. ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு பேசுபடு பொருளாகவே வச்சுட்டு இது ஒரு லைவ் சப்ஜெக்டாகவே மக்கள் மன்றத்தில் இவர்கள் வைத்திருந்தார்கள். மந்திரிங்க பேசுவாங்க, மீடியாவில் யாராவது பேசுவாங்க, அப்புறம் யாரையாவது விட்டு கேள்வி கேட்க வைக்கிறது, கேள்வி கேட்கும் பொழுது பழுத்திருக்கிறது வலுக்கவில்லை, வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை, அந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாதது, இந்த மாதிரி எல்லாம். இது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. இந்த மாதிரி இது இட்ஸ் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். இது மக்கள் மனங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு இட்ஸ் கோயிங் டு பி, இது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போதும். அதுவும் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகும்பொழுது கண்டிப்பாக அவர் வந்தோன்னே இது நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிசல்ட்டுக்கு பிறகு இவங்க இதை நோக்கி நகர்றாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ப்ரிசைஸ்லி உங்கள் கேள்விக்கான பதில் என்பது
நல்ல கேள்வி அது. அது வந்து அடுத்து அவருக்கு தான் போகுதுன்றது எனக்கு தெரியும். யாருமே உள்ள காம்படிட்டர் கிடையாது. அந்த போஸ்ட்டுக்கு திமுகக்குள்ளே யாருமே வந்து போட்டி போட மாட்டாங்க. இப்போ துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் தான் வர முடியும், அல்லது மந்திரினா வந்து உங்களுக்கு நிதி அமைச்சர் வரைக்கும் வரலாம், பொதுப்பணித்துறை இப்படி வரலாம். முதலமைச்சர்ன்றதுக்கோ துணை முதலமைச்சர்ன்றதுக்கோ கிட்டேயே நெருங்க முடியாது யாருமே. அது வந்து ரிசர்வ்டு ஃபார் ஒன் ஃபேமிலி, கலைஞர் ஃபேமிலி. அது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதை கட்சி பரிபூர்ணமாக ஏற்றுக்குச்சு. அதை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் முடிவு, ஒரு அரசியல் நகர்வு, நிர்வாக காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு நான் பார்க்கல. பலரும் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷனை திமுக எடுத்திருக்கு அப்படின்னும் போது இது போதிய அளவு விவாதிக்கப்பட்டிருக்கிறதா, போதிய அளவு இதை அனலைஸ் பண்ணியிருக்காங்களா, போதிய அளவு மக்கள் மத்தியில் இது தொடர்பான ஒரு விவாதம், இது சரியா கரெக்டா அப்படின்ற அந்த விவாதம் என்பது நடந்திருக்கிறதா? பண்ணலை. இப்போ ப்ரிசைஸ்லி இப்போ நம்ம கரெக்ட் நீங்கள் சொன்னது. அதாவது வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் சிவில் சமூகத்தில் ஊடக வெளியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆனது பேசப்பட்டதா என்றால் அன்ஃபார்ச்சுனேட்லி பேசப்படவில்லை. நான் பார்த்த வரைக்கும் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஹிந்து ஆங்கில நாளிதழில் மட்டும்தான் எடிட்டோரியல் வந்திருக்கு. இதை மைல்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி எடிட்டோரியல் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி எலிவேஷனை ஹார்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை சாஃப்ட் வேர்ட்ஸில் பட் தங்களோட அதிருப்தியை ஹிந்து எடிட்டோரியல் பதிவு செய்து, அதுவும் அவங்க வந்து 4வது நாள் தான் வந்தது. நேற்று வந்து எடிட்டோரியல், ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்பு, அதுக்கு பிறகு இந்த 3 எடிட்டோரியலில் மண்டே டியூஸ்டே வரல, வெட்னஸ்டே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. தட்ஸ் செகண்ட் எடிட்டோரியலில் அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, ஊடக வெளியில் இன்றைக்கி வந்து மீடியா வந்து டெமோக்ராட்டைஸ் ஆகிருக்கு. நிறைய ஒருத்தர் வந்து தான் கருத்தை வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போக முடியும். முந்தி மாதிரி ஏதாவது ஒரு ஊடக வெளியில் போய் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் லெட்டர்ஸ் கொடுத்து எடிட்டரை கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் போய் என்னை விவாதத்துக்கு கூப்பிடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்தை எத்தனை கோடி மக்கள்கிட்ட வேண்டுமானாலும் எப்போ வேணுமானாலும் கொண்டு போகலாம். பேசப்பட வேண்டிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆன ஒரு விஷயம் பேசப்பட்டதா என்றால் அன்ஃபார்ச்சுனேட்லி பேசப்படவில்லை. அதுதான் வந்து ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் பேசணும் அப்படின்றதான இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் இதை வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்டோட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனநாயகத்துக்கான ஆபத்துக்கள் இந்தியன் கண்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோன்னா 3 முக்கியமாக. ஒன்று வந்து மதவாதம், தட் டு பெரும்பான்மை மதவாதம். தட்ஸ் வை வி ரெசிஸ்ட் RSS BJP லைக் எனிதிங். நம்பர் 2 வாரிசு அரசியல். நம்பர் 3 ஊழல். இதில் வந்து மதவாதத்துக்கு அடுத்தபடியாக, ஆனால் அதற்கு வந்து சற்றே குறைவாக இருக்கலாம், பட் இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். எதுன்னா வாரிசு அரசியல். இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஐ திங்க் நான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் ஐ ஹவ் நத்திங் பர்சனல் அகைன்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின், இன்ஃபேக்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், அது வேறு. பட் மெயின் இஷ்யூ இது அப்பட்டமான ஒரு வாரிசு அரசியல். இன்றைக்கு அவர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தது என்பது அந்த குடும்பத்தில், கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் மகனுக்கு பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு பெரிய காரணம் இருப்பதாக நான் நினைக்கல. இன்னைக்கு நாளைக்கு அவர் ப்ரூவ் பண்ணலாம், ஹி மே ப்ரூவ் இஸ் மெட்டல், அவர் கொண்டாடப்படலாம், நம்மளே கூட நாளைக்கு அவரை பாராட்டலாம், அது வேற. பட் இன்னைக்கு இட் இஸ் அ பிரேசன், ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே a shameless family politics. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். It's a privileged move. அது இட் மஸ்ட் பி ரெசிஸ்டட். சிவில் சமூகம் இதை ரெசிஸ்ட் பண்ணணும்னா அவருக்கு எதிராக கொடி பிடிங்க, அவருக்கு எதிராக உண்ணாவிரதம் அப்படிலாம் சொல்லலை. தங்களுடைய கருத்துக்களை மக்கள் சிவில் சமூகம் ஊடகங்கள் மூலமாக பதிவு பண்ணியே தீரணும். 3வது ஆபத்து நம்ம சொன்னது ஊழல். இந்த ஊழலை கூட வந்து தள்ளி வைக்கலாம். வாரிசு அரசியல் டைரக்ட் ஆபத்து. நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் வந்து கலைஞர் கூட பேசாத ஒரு வார்த்தையை பதவியேற்ற முதல் நாளிலிருந்து ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் அவர்களை ஆதரிப்பவர்களும் பேசுவது எதுனா திராவிட மாடல், சமூக நீதி. திராவிடியன் ஸ்டாக்குன்னு முதல்ல வந்த அன்னைக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டார், உங்களுக்கு தெரியும். இது அண்ணாதுரை 62 அசம்பிளியில் ராஜ்யசபாவில் பேசினது. சமூக நீதினு இவங்க பேசுகிறாங்க. வாரிசு அரசியலும் சமூக நீதியும் ஒன்றாக பயணிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான பதங்கள். அதாவது ஆங்கிலத்தில் அது ஒரு வார்த்தை உண்டு, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இப்போ மறந்து போச்சு எனக்கு. ஆக்சிமோரான். சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஆக்சிமோரான். சமூக நீதி இருக்க இடத்துல சத்தியமாக வாரிசு அரசியல் இருக்காது, வாரிசு அரசியல் இருக்க இடத்துல சமூக நீதி இருக்க முடியாது. இன்னொன்று, இவங்க வந்து வர்ணாசிர தர்மத்தை எதிர்க்கிறோம், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். இன்ஃபேக்ட் சனாதன தர்மத்தை பற்றி உதய் அவர்கள் பேசி அவர் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டினார். இன்றைக்கி நாடு முழுவதும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் உச்சநீதிமன்ற தலையீட்டால் வந்து தற்பொழுது ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவர் கிடச்சிருக்குது, அப்பீராவ தேவையில்லை. ஆனால் எல்லா கேசஸையும் ஒரே இடத்துல போடுறதுக்கான அந்த மனு மீது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இருங்க முடிச்சிடறேன் நான்.
சமூக நீதியை நீங்கள் வந்து வர்ணாசிர தர்மத்தை ஏன் எதிர்க்கிறீங்கன்னா, பிறப்பால் ஒருத்தனுக்கு ப்ரிவிலேஜ் கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்க. ஒருத்தன் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஊறியிருந்தாலும், சமஸ்கிருதத்தை நல்லா படிச்சிருந்தாலும், பிறப்பால் பிராமணனாக இருந்தாலே தவிர ஒருத்தனால கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் வந்து அதனால தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் கொண்டு வரீங்க. நீங்கள் வர்ணாசிர தர்மத்தையும் சனாதனத்தையும் எதிர்ப்பது பிறப்பால் ப்ரிவிலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ன்றது இருக்கக்கூடாதுன்றீங்க. 100% இது கரெக்ட். தட் ஹோல்ஸ் அது வந்து அப்படியே இன்றைக்கி வாரிசு அரசியலுக்கு பொருந்துது. அப்போ சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, வர்ணாசிர தர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, அது எப்படி வாரிசு அரசியல் அப்புறம் ஆதரிக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது, இட்ஸ் அன் ஆக்சிமோரன், சமூக நீதி அண்ட் வாரிசு அரசியல் அப்படின்றது. பட் அதை நீங்கள் சனாதன தர்மத்தோடு ஒப்பிடுறது கொஞ்சம் ஃபார்ஃபெச்டாக இல்லையா? நோ இட் இஸ் நாட் ஃபார்ஃபெச்டு. அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய அளவில் ஃபிலாசாபிக்கல் டிபேட்ஸு கூட இங்கே இடம் வேணாம். லெட் அஸ் பி வெரி சிம்பிள் பீப்புள். நீங்கள் வந்து வர்ணாசிர தர்மமாகட்டும் சனாதன தர்மமாகட்டும் இந்த ஏஜ் ஓல்டு கான்செப்ட்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ்லலாம் பேசுனீங்க. அதோட காமன் த்ரெட் என்னென்னா, ஒரு எளிய மனிதனாக நான் புரிந்து கொள்வது வந்து பிறப்பால் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க. பிறப்பால் ஒருத்தன் பிராமணனாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை என்பது மற்றவங்களுக்கு கிடையாது. ஹிந்து ரிலிஜன்லேயே ஒருத்தன் முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்கு போகலாம், கிறிஸ்டியானிட்டிக்கு போகலாம், ஜாதி விட்டு ஜாதி போக முடியாது. இதுதான் உண்மை உங்களுக்கு வந்து. அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் போது அந்த கான்செப்டை வந்து லாஃப்டி ஐடியெல்லாம் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஏன்னா வந்து அது இட் கன்சிடர்ஸ் பீப்புள் அஸ் ஈக்குவல். நீங்கள் பிறப்பால் ஒருத்தனுக்கு வரக்கூடிய ப்ரிவிலேஜுக்கு வந்து பிராமணியன்னு பேர் வச்சாலும், சனாதன தர்மம்னு வச்சாலும், வர்ணாசிரமம்னு வச்சாலும் ஒன்று தான், வாரிசு அரசியல்னு வச்சாலும் ஒன்று தான். இன்றைக்கி மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு சலுகை வந்து ஸ்டாலினுக்கும் கிடைச்சது, உதயநிதி அவர்களுக்கும் கிடைச்சது. அஃப்கோர்ஸ் ஸ்டாலினுக்காவது வந்து தெர் ஆர் 2 ways ஆஃப் ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஷபீர். ஒன்று வந்து அட்லீஸ்ட் சம் டிக்னிஃபைடு வே ஆஃப் டூயிங் இட். ஸ்டாலினை கலைஞர் கொண்டு வந்தப்போ ஒரு 40 வருஷம் அவர் க்ரூம் பண்ணி கொண்டு வந்தார் அவர். அண்ட் திஸ் அ பிரேசன் வே ஆஃப் அன்டிக்னிஃபைடு வே ஆஃப் டூயிங் இட் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. டு பி இட்ஸ் அ சேட் திங். நீங்கள் இப்போ கூட இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அப்படின்றது மக்களுடைய கண்ணில் பட்டுட்டே இருந்தார். பல ரோல்ஸ் அவர் பிளே பண்ணியிருக்காரு, பல தேர்தல்கள் சந்திச்சிருக்காரு, தோத்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஆமா. ஸோ அவர் பாலிடிக்ஸ்ல இருந்தபோது ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது அவருடைய முயற்சியாலேயே வந்தது. அது வந்துச்சு, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளால் அது வந்துச்சு. ஸோ உதயநிதிக்கு அந்த இது இல்லை. அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ரேப்பிடா அவருடைய டெவலப்மெண்ட், பேஸ் ஆஃப் growth is very rapid and it's alarming, I can say. Why alarming சொல்றீங்க? Sense because it's நான் என்னோட ஒரு கருத்தை சொல்றேன் நான். See, again and again I am putting it as a prefix that nothing personal. யார் பண்ணாலும் இதை நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன். அதாவது வந்து அதே கட்சியில் வந்து 40 வருஷம் 50 வருஷம் கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அவருக்கு கிடைக்குது. இன்னைக்கு இளைஞரணி செயலாளராக வராரு, எம்எல்ஏவாக வராரு, டெபுட்டி சிஎம் இஸ் சம்திங் பிக். அது வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லாத போஸ்டிங்காக இருந்தாலுமே வந்து இஸ் செகண்ட் இன் கமாண்ட். In the absence of the chief minister, he will lead the government immediately. He will rise to the occasion immediately. பதவி ஏற்பன்றதெல்லாம் கூட வந்து ஒரு சம்பிரதாயமாக தான் இருக்கும். It's a de facto chief minister. A deputy chief minister is almost a chief minister. A chief minister in waiting அப்படின்னு கூட. Chief minister is in waiting. Absolutely. A chief minister is in waiting. Though அவங்க நம்மளோட அரசியலமைப்பு சாசனம் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை கொடுத்துருக்குது, டெபுட்டி ஸ்பீக்கரை கொடுத்துருக்குது, பட் கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் அது கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் போஸ்டிங். அது வந்து சீஃப் மினிஸ்டரோட அல்லது பிரைம் மினிஸ்டரோட ப்ரெரோகேட்டிவ்னு அதை விட்டுட்டாங்க. இன் ப்ராக்டிஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இருக்கும்போது அத்வானி வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஸ் டிஃபெக்டோ பிரைம் மினிஸ்டர். இப்போ ஸ்டாலின் கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னா வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், நாட் ஓன்லி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி டிஃபெக்டோ சீஃப் மினிஸ்டர் அண்ட் மோர் தென் தட் நீங்கள் சொன்னீங்க இப்போ இஸ் அ சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். ஸோ சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் 5 வருஷத்தில் ஒருத்தர் எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? அது ஒரு கட்சியோட உள்விவகாரம் கிடையாது. நீங்கள் சீஃப் நீங்கள் சரி இல்லை கட்சியில் வச்சுக்கோங்க அந்த போஸ்ட்டை. நீங்கள் வந்து கட்சிக்கு செயற் தலைவராக அவரை கொண்டு வாங்க. ஆக்டிவ் அது பேர் என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்னமோ சொல்லுவாங்க. கலைஞர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஸ்டாலின் வந்து செயல் தலைவர். அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை திமுக உள்ள செயல் தலைவராக கொண்டு வந்தால் கேட்கறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. கட்சிக்காரன் கேட்கலாம், பப்ளிக் கேட்க முடியாது. பட் ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ ஓட்டர், ஐ திங்க் எவ்ரிஒன் ஹஸ் அ ரைட். ஸோ மக்கள் வாக்களித்தது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரணும் அப்படின்னு மக்கள் வாக்களிக்கல. இப்போ நான் 3 எலெக்ஷனில் திமுக ஓட்டு போட்டேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா பிஜேபி ஃபேக்டர் எனக்கு மேஜர் ஃபேக்டர். 19 நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக ஓட்டு போட்டேன். 21 10 வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வேணாம், ஒரு சேஞ்ச் வேணும்னு நம்ம டிஎம்கே ஓட்டு போடுறோம். 24
க்யூவில் நின்று முதல்ல போய் ஓட்டு போட்டோம். எதுக்காக? மோடி ஃபேக்டர் வந்துடக்கூடாது, தெர் மஸ்ட் பி அ ரெசிஸ்டன்ஸ். இந்தியா பிளாக்கை உருவாக்குறதுல ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்குது. நிச்சயமாக நம்ம இவங்களுக்கு நம்மளால் ஆன ஒரு சின்ன ஒரு காரியன்றது நம்ம ஓட்டு போடுறதுன்னு முதல் ஆளாக போய் நின்று 7 மணிக்கு ஓட்டு போட்டோம். ஏன் போட்டோம்? நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்க, அதனால் உங்களுக்கு போட்டோம். நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவீங்கன்னு போடலை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல திமுகவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மேண்டேட்டை அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அல்லது தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது தெரிஞ்சு தான் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் கிராண்டட். எவ்வளோ நாளைக்கு கத்துவாங்க? கத்துங்க, 10 நாள் கத்துவீங்களா? மணி எவ்வளோ நாள் பேசுவார்? மணி எவ்வளோ நாள் பேசுவார்? 10 இன்டர்வியூ கொடுப்பாரு, அவர் பேசுவார். எத்தனை பேப்பர் எந்த அளவுக்கு சிவில் சமூகம் டொசைலாக இருக்குது, மியூட்டாக இருக்குன்னா ஒரே ஒரு பேப்பரில் தான் எடிட்டோரியல் வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நான் பார்த்த வரைக்கும் இந்து ஆங்கில நாளிதழில் மட்டும்தான் இதை எதிர்த்து கண்டிப்பாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிவில் சமூகத்தோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ்லேயோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலோ அல்லது தினமலரில் கூட எடிட்டோரில் எழுதுகிறாங்க. அவங்கள டிஎம்கே எதிர்க்கக்கூடிய பேப்பரில் இல்லை, தினமணியில் கூட இல்லை. அப்போ இதோட அர்த்தம் சிவில் சமூகத்தில் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு கிடையாது. அப்போ மீடியா இதை உங்கள் கேள்வி முதல்ல கேட்ட கேள்வி, பேசப்பட வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி மீடியா இவ்வளோ தூரம் மஷ்ரூமாக இருக்க ஒரு ஸ்டேஜில், டெமோக்ரட்டைஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா பேசலைன்றதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஐ திங்க் விச் இஸ் டேஞ்சரஸ். நீங்கள் இந்த அமைதி ஆபத்தானது. எல்லாம் அமைதியாக இருக்குது நீங்கள் போயிட்டுருக்கீங்க கிடையாது. இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இது அப்படியே டெல்லியில் மோடி கவர்மெண்ட்டுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடக்குது. 10 வருஷமாக அங்கே நடந்தது தான் இங்கே 3 வருஷமாக நடக்குது. ஐ யூஸ் டு சே ஆல்வேஸ், யூ மே நாட் அக்ரி வித் மீ. அங்கே கோடி மீடியானா இதுவும் கோடி மீடியா தான். அங்கே லேப்பில் உட்காந்துருக்க மீடியானா இதுவும் லேப்பில் உட்காந்துருக்க மீடியா தான். எத்தனை டிபேட்ஸை ஏன்னா இந்த டிபேட்ஸுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல தொலைக்காட்சிகளுக்கு. அவன் அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னால் போன காங்கிரஸ் எடுத்து தான் பேசுவான். 364 நாள் அதுதான் பேசுவான். இங்கேயும் அதே தான் நடக்குது. ஏடிஎம்கே தான் இங்கே ஏடிஎம்கேவோட உள்விவகாரங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய டிபேட்ஸோட மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இதை எந்த அளவுக்கு நம்ம பேச வேண்டிய அளவுக்கு பேசணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வாரிசு அரசியல் அப்படின்றது திமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளிலும் இருக்குது. அவன் நம்ம மற்ற கட்சிகளுடைய விவகாரங்களை பற்றி அவ்வளவாக பேசுவதில்லை. அதிமுகவிலேயே உங்களுக்கு போன முறை ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, சபாநாயகருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் மகனுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வாரிசுகளுக்கு உள்ள அரசியலில் கொண்டு வராங்க. அப்போ அவர்களை விமர்சனம் பண்ணும்போது அவ்வளோ கடுமையாக பண்ணல, அவங்கள விமர்சனம் பண்ணும்போது நம்ம பிறப்பால் அவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற அந்த கிரிட்டிசம் வர்றதில்லை. பட் திமுக அப்படின்னும் போது அந்த கிரிட்டிசம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றது தானே இங்கே பார்க்கப்படும். 2-3 விஷயம் ஷபீர். ஒன்று எல்லா பார்ட்டிஸையும் ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. எல்லா பார்ட்டிஸ்லையுமே வாரிசு அரசியல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் சவுத் ஏஷியன் ஃபினாமினா. நேற்றைக்கு ஹிந்து எடிட்டோரியல், ஆங்கில ஹிந்துவில் எடிட்டோரியலில் இந்த பாயிண்ட்டை தான் சொல்லுவாங்க, இட்ஸ் சவுத் ஏஷியன் ஃபினாமினா. பட் ஸ்டில் இதை பேசாமல் இருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ரூலிங் பார்ட்டி அண்ட் தே கமாண்ட் ஓவர் 25% ஆஃப் ஓட்ஸ். மற்ற பார்ட்டிஸ்லையும் இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. பட் ரூலிங் பார்ட்டியில் இருக்குதுன்னா அதோட டேஞ்சர் அதிகம். ஏன்னா அவங்க தான் பதவிக்கு வராங்க, நான் அதனால தான் அவங்கள கேட்க முடியும். இதோட அர்த்தம் மற்றவங்கள கேட்கலன்றது கிடையாது, எல்லாரையும் தான் கேட்குறோம். ஆனால் இவங்களை அதிகமாக கேட்குறோம் ஏன்னா நீங்கள் பவரில் இருக்கீங்க. 2வது முக்கியமான விஷயம், மற்றவங்க யாருமே பேசாத ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து நீங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க 3.5 வருஷமாக. கலைஞர் உயிரோடு இருந்த வரைக்கும் தன்னை இந்த அளவுக்கு சமூக நீதி, திராவிடியன் ஸ்டாக், திராவிடன் மாடல்னு அவர் சொந்தம் கொண்டாடினதே கிடையாது. டே 1லேருந்து இங்கே அது நடக்குது. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை ஒரு ஹை பெடஸ்டலில் வச்சுக்கும் போது, மற்றவங்களெல்லாம் விட நாங்கள் வசந்தவங்க, எங்களை பார்த்து கன்னடாவில் காப்பி அடிக்கிறாங்க, இங்கே காப்பி அடிக்கிறாங்க, அங்கே காப்பி அடிக்கிறாங்க, திராவிடியன் மாடல்னு திருமண பக்கம்லாம் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுடைய தொங்கு சதைகளும் உங்களோட ப்ராக்சிஸும் பேசும்பொழுது இங்கே அந்த ஆஸ்பெக்ட் வரும்போது அது கூடுதலான விமர்சனத்துக்குள்ளாகும். ஸோ இதே சொன்னேன், இதே உதயநிதிக்கு ஒரு 20 வருஷம் அவர் அரசியலில் பயணம் செஞ்சு எம்எல்ஏவாக இருந்து தேர்தலில் போட்டிட்டு தோத்து அவர் கொஞ்சம் நீடிச்சு அந்த 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 இது இருந்துச்சு, அந்த டைம் கேப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அக்செப்டடா? இல்லை, அதில் என்னென்னா இது நல்ல கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ. அதனால தான் சொன்னேன், 2 ways ஆஃப் நீங்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கிறீங்க கண்டிப்பா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லாங் டர்ம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சர்வீஸ். ஸோ அதே சர்வீஸை உதயநிதி அதுதான் அது அங்கே தான் போய் நிற்கும் கடைசியில். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்டை தான் 5 நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஸ்டாலினை ஏற்றுக்கிற, ஏன் உதயநிதி ஏற்றுக்க மாட்டேன்? அதனால தான் நான் சொன்னேன், there are 2 ways of doing family politics, but fundamentally these are all family politics, whether it is Stalin or உதயநிதி. 2 விதம்
ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டிக்னிஃபைடு வே ஆஃப் டூயிங் இட், ரெண்டாவது வந்து டு புட் இட் டீசென்ட்லி க்ரூட் வே ஆஃப் டூயிங் ஃபேமிலி பாலிடிக்ஸ். ப்ராசஸில் வந்ததுன்னா அதில் வந்து அந்த பார்ட்டிக்குள்ளேயே கூட வந்து ஏதோ ஒரு டெமோக்ரஸி ஒரு ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப வல்கராக நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப அதாவது வந்து யூஆர் அன் அர்ஜென்சி, நீங்கள் வந்து அப்படியே வந்து இவ்வளோ அவசரப்பட்டு அதை வந்து when you are pushing something, when you are injecting something, அது வந்து திணிக்கிறது. இது வந்து டாப் டவுன் அப்ரோச். இது வந்து டெஃபினட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களோட ஸ்ட்ரக்சரில் வந்து டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படுத்தும். எல்லாமே நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இந்த 3.5 வருஷத்தில் திமுக கவர்மெண்ட்டில் பெரிய தவறுகள் நடக்கலை, பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு சிவில் சொசைட்டியில் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இல்லை, மீடியா சைலண்ட்டாக இருக்குது. எல்லாமே எதனால் என்ன ஷபீர், 2 விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ஒன்று பிஜேபி ஃபேக்டர், ரெண்டாவது பெரிய அளவில் தவறுகள் நடக்கலை, அதை நான் ஒத்துக்கிறேன். தவறுகள் நடக்குது, பேசப்பட வேண்டிய அளவுக்கு அது பேசப்படாமல் போவதற்கு காரணங்கள் 2. ஒன்று, உண்மையிலேயே பிஜேபியை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய செக்யுலர் ஃபோர்ஸஸுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இவங்களை எதிர்த்தோன்னா அவன் ஸ்ட்ரென்தன் ஆகிடுவான்றதும், ரெண்டாவது இவங்க நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதும் த்ரூ வேரியஸ் மீன்ஸ். இந்த 3.5 வருஷத்தில் டிஎம்கே மீடியாவை நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஜெயலலிதா கூட பண்ணதில்லை. ஜெயலலிதா கேஸ் தான் போட்டாங்க, இந்த மாதிரி நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணது கிடையாது. இது ரொம்ப ஆபத்தானது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் திரும்ப சொல்கிறீங்க, அது க்ரூட் வே அப்படின்னீங்க. எஸ், இது வந்து ரொம்ப பிரேசனா நடந்து, ரொம்ப பிரேசனா நான் பார்க்குறேன். இட்ஸ் மை வியூ, ஐ எம் என்டைட்டில் டு மை வியூ. இட் இஸ் க்ரூட் வே ஆஃப் டூயிங் இட். இவர் எப்படி பண்ணியிருக்கலாம் சார்? அட்லீஸ்ட் நான் சொல்கிறேங்க, ஒரு தேர் மஸ்ட் பி ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஒரு கூலிங் ஆஃப் பீரியட்னு வாங்க, ஒரு ஃபுல் 5 இயர்ஸாக இருந்திருக்கணும். நீங்கள் 19 கொண்டு வரீங்க, 21 எம்எல்ஏ என்ன சொன்னாங்கங்க இவங்க? அண்ட் தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் கிரேட்டட், போத் ஃபாதர் அண்ட் சன். நான் சொல்கிறேன், அவர் சன் டிவி பேட்டியில் ஸ்டாலின் என்ன சொன்னார், என் மகனோ மகளோ வரமாட்டார்கள் நிச்சயமானார். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால், ஜஸ்ட் 4 இயர்ஸ் மேலே. அதை நீங்கள் வந்து அன்றைக்கி அன்புமணி சொன்னதையும் ராமதாஸ் சொன்னதையும் ஒப்பிட்டு நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. உதயநிதி அவர்களை என்ன சொன்னார், எத்தனை பேட்டிகளில் சொன்னார். முதல்ல அவர் என்ன சொன்னார், நான் அரசியலுக்கே வரமாட்டேன், அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன்ற ஒரே காரணத்துக்காக நான் வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சொன்னார், நான் எம்எல்ஏவெல்லாம் ஆகவே மாட்டேனார். எம்எல்ஏ ஆன பிறகு என்ன சொன்னார், மந்திரி ஆகணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. நம்ம விகடனில் ஜீவாவுக்கு கொடுத்த அந்த வேனுள்ள உட்காந்து கேரவேனில் கொடுத்த பேட்டி அப்படிலாம் எதுவும் கிடையாது. தலைவர் வந்து அது அவர் முடிவு பண்ணுவார், எனக்கு அதெல்லாம் எந்த விருப்பமும் இல்லைனார். அப்புறம் சிஎம் மந்திரி ஆனோன்னு டெப்டி சிஎம்முக்கு என்ன சொன்னார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னார். எதுக்காக அப்போ இந்த வை திஸ் அப்ரோச் ஓப்பனாக சொல்லிட்டு போகலாமே. இதெல்லாம் ஜனங்க கடந்து போகிறாங்க, சிவில் சமூகம் கடந்து போகுது, யாருமே பேச மாட்டேன்றாங்க. எல்லா அரசியல்வாதியும் பேசுகிறதானே இவங்க பேசுகிறாங்க, ஏன் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கேட்குறீங்கன்றாங்க. அப்படி பார்க்க முடியாது. இதை நீங்கள் பதவியில் இருக்கீங்க, மற்றவங்க யாருமே எடுக்காத ஹை மாரல் கிரவுண்டை எடுக்கிறீங்க, அப்போ உங்களை தான் கேட்பாங்க. நம்ம ரெண்டாவது நான் மறுபடியும் சொன்னது எப்படி நடந்திருக்கலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் கூலிங் ஆஃப் பீரியட் இருந்திருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் அவர் மினிஸ்டரா வந்து இயங்கிட்டு அதுக்கு 6க்கு பிறகு வந்து நான் கிராஜுவலாக வரணும். அதனால தான் நான் திரும்ப சொன்னேன், 2 விதமான ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஒன்று கிராஜுவலாக கொண்டு வந்தது, இன்னொன்று பிரேசனாக வல்கராக கொண்டு வந்து நீங்கள் திணிக்கிறது. ஐ திங்க் திஸ் இஸ் நாசியேட்டிங் இன் அ டெமோக்ரஸி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது உங்கள் பிரதானமான உங்களுடைய கேள்வி. ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் கேட்டது, இதை பேசுபடு பொருளாக விவாதிக்க வேண்டிய அளவுக்கு இது டிபேட் பண்ணப்பட்டிருக்கான்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது வந்து பேசுபடு பொருளாக விவாதிக்கப்படலை. இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் வந்து பலதரப்பட்ட விவாதங்கள் வருது. இதில் வந்து பர்சனலைஸ்டு அட்டாக் பண்ணுறது அது தப்பு. பர்சனலைஸ்டாக அட்டாக் பண்ணி உதயநிதியோ ஸ்டாலினையோ ஃபேமிலியோ அட்டாக் பண்ணுறது அது தவறு. லார்ஜர் பெடஸ்டலில் இதை நம்ம பார்க்கணும். ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, இது அந்த கட்சியோடைய முடிவு, முதலமைச்சருடைய முடிவு, இட்ஸ் அ ப்ரோகரேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பலர். இப்போ அந்த கட்சி முடிவு பண்ணிச்சு, அந்த கட்சி ஏற்றுக்குச்சு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இட் இஸ் ஆல் டன். இல்லை, இதை எப்படி நான் பார்க்குறேன், ஸோ இது வந்து கட்சியோட முடிவு கிடையாது, இது கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது, இல்லை நம்ம பேசுவதற்கான கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கான ஒரு இடம் என்பது இருக்கிறதா? இருக்குது. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். ஸோ அரசியல்கிட்ட ஓட்டு கேட்குறேன், நீ உங்களுக்கு உண்மையிலே வந்து மனசாட்சியோ துணிச்சலோ இருந்ததுன்னா பிப்ரவரி மார்ச்சில் உதய டெப்டி சிஎம் ஆக்கிட்டு வந்து நீங்கள் ஓட்டு கேட்டுருக்கலாம்ல. அப்போ தெரியுதுல எங்கேயோ ஒரு இடத்துல அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு. த பார்ட்டி இஸ் வெல் வித்தின் யுவர் கண்ட்ரோல். யாரும் கேட்க போகிறதில்ல. அப்பயும் ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நடக்குது, ஜனவரியில் தமிழ் புத்தாண்டை ஜனவரி 14 கொண்டாடுறீங்க. அன்றைக்கி ஆக்கியிருக்கலாமே துணை முதலமைச்சராக, பிப்ரவரி மார்ச்சில் ஆக்கியிருக்கலாம்ல. அப்போ எலெக்ஷன் நெருங்கும்போது இதை செய்யக்கூடாது, இது விஷ பரீட்சை, இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேம், இட் குட் கோ ஐதர் வே. எதுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நீங்கள் பண்ணலை. இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு கட்சியோட உள்விவகாரம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருந்தால் நான் சத்தியமாக பேச மாட்டேன். அது அந்த கட்சியும் அவங்க தொண்டர்களும் பேச வேண்டிய விஷயம். நான் ஒரு கேடர் இல்லை, ஐ எம் நாட் அ டிஎம்கே மேன், ஸோ ஐ ஹேவ் நோ ரைட் டு டாக் அபவுட் இட், கொஸ்டின் அபவுட் இட். டாக் அபவுட் இட் பேசலாம், கொஸ்டின் பண்ண முடியாது. பட்
நீங்கள் நான் சொன்ன இல்லையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பப்ளிக் ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. கவர்னன்ஸ்குள்ளே கொண்டு வரும்போது டெமோக்ரஸி, வாட் இஸ் டெமோக்ரஸி? பிறப்பால் மட்டுமே ஒருத்தருக்கு ப்ரிவிலேஜ் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக டெமோக்ரஸி கிடையாது. மன்னர் ஆட்சியில் எல்லாம் நல்லது தான் நடந்துன்னுவாங்க, தேனும் பாலும் ஓடுது. ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்துலையும் அதை ஏற்றுப்பீங்களா? டெமோக்ரஸினா என்னங்க? டெமோக்ரஸியும் வாரிசு அரசியலும் ஆக்சிமோரான் ஷபீர். டெமோக்ரஸியும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸும் ஆக்சிமோரான். சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸும் வாரிசு அரசியலும் ஆக்சிமோரான். நான் மதவாதத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கிறனோ கிட்டத்தட்ட அதற்கு சற்றும் குறையாமல் நான் வாரிசு அரசியலை எதிர்க்கணும். மதவாதம் பெரிய ஆபத்து, மறுக்கல. பிஜேபியா டிஎம்கேவான்னு வந்ததுன்னா பிஜேபி இஸ் த பிக்கஸ்ட் எனிமி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு டிஃபீட் தம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வாரிசு அரசியலையும் இந்த ஷேம்லெஸ் கரப்ஷனையும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது நிறுத்து போகும். நான் வேணால் பிஜேபிக்கு அப்பையும் டிஎம்கே ஓட்டு போடலாம், என் பையன் ஓட்டு போட மாட்டான், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டு போடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொன்னால் கேட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் யாரும் இதுக்கு பிறகு ஓட்டு போட மாட்டான். அப்போ நீங்கள் டு பி ஃப்ராங்க் வித் யூ, பெரிய தவறுகள் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கலை. ஆனால் இந்த இஷ்யூவை நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் அ ஃபால், இட்ஸ் நாட் அ ஸ்லிப், இட்ஸ் அ ஃபால். இதுதான் பெரிய தவறு. இது கண்டிப்பாக பெரிய தவறு நான் பார்க்குறேன். இது கடந்து போக முடியாத தவறு. நீங்கள் இது மூலமாக பல விழுமியங்கள், இதுவும் செந்தில் பாலாஜி இஷ்யூ, இது ரெண்டும் இவங்களுக்கு பெரிய ஃபால். நாட் ஓன்லி உதய், செந்தில் பாலாஜி இஷ்யூ பெரிய ஃபால் இவங்களுக்கு. லட்சம் நல்லவர்களின் ஆதரவை திமுக இழக்க தொடங்கி இருக்கிறது. ஐ கேன் சே நிச்சயமாக தே ஆர் ஸ்டார்டட் லூசிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் தி சப்போர்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ். 3 எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆதரவை இந்த 2 இஷ்யூவால் நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமையா ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்றதானே? இதெல்லாம் தெரியாம இந்த கட்சி இந்த முடிவை எடுத்திருக்குமா? இதெல்லாம் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க, சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கணிச்சு தானே அவங்க அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இட் ஹஸ் கிரியேட்டட் அதிருப்தி, மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தி. அப்படின்னா அதிருப்திலாம் ஒன்றும் வெளிப்படலையே. ஒரு வாரம் ஆச்சு இது இந்த முடிவு எடுத்து. ஒரு 4 இன்டர்வியூ நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையே, எதிர்கட்சியே பேசலையே. இல்லைங்க, இது வந்து மக்கள் என்றைக்குமே தெருவில் இறங்கெல்லாம் போராடினது கிடையாது. பஞ்சமாக பாதகத்தை பண்ண ஜெயலலிதா அட்டுழியத்து மேலே அட்டுழியம் பண்ணி 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி, அதை விட பாவம் எதுவும் கிடையாது. 100 கோடி ரூபா கல்யாணம் பண்ணி 100 கோடி கல்யாணத்தை விட மோசம் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குனது. அப்போ கூட தெருவில் இறங்கி யாரும் போராடல. அந்த மாதிரி தப்பெல்லாம் திமுக பண்ணல. கண்டிப்பாக அந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து ஒருபோதும் திமுக விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் கேட்குறீங்கல்ல, மக்கள் வந்து ஒரு வாரம் ஆக போகுது, நீங்கள் என்ன ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்களா? இல்லை உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் பேசியிருப்பாங்க. மக்கள் எங்கே வந்து போராடினாங்க? மக்கள் என்றைக்குமே எங்கேயுமே போராட மாட்டாங்க. 100 கோடி கல்யாணம் பண்ணப்பையும் போராடலை, 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினப்பையும் போராடல. பட் தே வில் மேக் அ மார்க். அடுத்த எலெக்ஷனில் இது காட்டும். எலெக்ஷனில் காட்டலன்றது கூட அளவுகள் கிடையாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். இதெல்லாம் லாங் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஎம்கே வில் ஹாவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் இட். DMK will pay a price for it. எழுதி வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் an election after that. பட் இது கடந்து போக முடியாத ஒரு நிகழ்வு. மீடியா டிபேட் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக இதுலேருந்து திமுக தப்பித்து விட முடியாது. இவங்க பண்ணது பெரிய தவறு. அதனால தான் நான் சொன்னேன், இட் இஸ் நாட் அ ஸ்லிப், இட் இஸ் அ ஃபால். நீங்கள் என்ன விழுமியங்களை நீங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்க? சரி, ஒரு 3 வருஷம் திமுக ஆட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு பிரச்சனை, ஹாட் பர்னிங்காக வர அளவுக்கு, வயிறெறிஞ்சு திட்டக்கூடிய அளவுக்கு எந்த தப்பும் நடக்கலை. There are problems. கள்ளக்குறிச்சி it is a problem. But இருக்கு நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இருக்கு. நான் வந்து அடிவயிறு எறிஞ்சு திட்டணும்னு சொன்னேன்ல. இப்போ ஜெயலலிதா பீரியடில் எனக்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கி போட்ட மாதிரி, 100 கோடி ரூபாயில் கல்யாணத்தை நடத்தின மாதிரி, IAS ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிடை ஊற்றுன மாதிரி, இந்த மாதிரி தவறுகள் நடக்கலை. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்களை வந்து நான் அப்போ கூட இவங்களை எப்படி பார்த்தேன்னா, இவங்களை இடித்து வரைச்சா இவங்க திருந்த வாய்ப்பு இருக்குது. இவங்களை வந்து வெறுத்து ஒதுக்குற வேண்டிய அளவுக்கு நிலைமை போல, இவங்களை இடித்து வரைக்க வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது நம்ம நினச்சோம். பட் செந்தில் பாலாஜி இஷ்யூவும், பட் உதயை விட மோசமானது செந்தில் பாலாஜி இஷ்யூ. நான் அதை பதிவு பண்ணிடுறேன். உதய இஷ்யூ கூட 1 மாதத்தில் மக்கள் ஏற்றுக்கலான்ற சென்ஸ் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது, கடந்து போகலாம், ஓகே ஃபைன், ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த எலெக்ஷனில் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டிட்டு போயிடுவோம். செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது. அது இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. அப்போ இவங்க ஒரு புதிய எல்லைக்கோட்டை நோக்கி போகிறாங்க. நீங்கள் சொல்கிற கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டு, வேங்கை வயல், இப்போ நேற்று கூட கவர்னர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அது சொல்கிறதுக்கு கவர்னர் எது சொன்னாலும் அதுக்கு மரியாதை இருக்காது, ஏன்னா அவரோட நம்பகத்தன்மை அவர் இழந்துட்டார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு கரெக்டு, தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் 40% அதிகமாக இருக்குது.
இன்றைக்கி இந்தியாவிலே தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் திராவிடியன் மாடல்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்குன்ற பொழுது வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. ஏன்னா ஏன் அது அந்த இடத்தை நோக்கி இந்த கவர்மெண்ட் ஏன் நகர்ந்துச்சு அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் வரும்போது வந்து a lot of promises were made. Yes. நிறைய உத்தரவாதங்களை கொடுத்தாங்க. எதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது என்ன பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டில்? ஐ திங்க் somehow he has lost his direction. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து அவர் எங்கேயோ ஒரு கட்டத்தில் குரூஷியல் ஸ்டேஜில் வந்து தன்னோட பாதையை வந்து தவற விட்டுட்டார். இல்லை ஒன்று இந்த கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருந்துச்சா அப்படின்றது கேள்வி. இல்லை அது இருந்தது, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப டீப்பாக கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், somehow எங்கேயோ ஒரு இடத்துல முக ஸ்டாலின் தன்னுடைய பாதையை தவற விட்டு விட்டார். இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு திஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் அ ராங் பாத். என்னால் அதை டெஃபினட்டாக சொல்ல முடியும். இவங்களோட மிகப்பெரிய சேவிங் கிரேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஃபேக்டர். என்ன தப்பு பண்ணாலும் ஆமாங்க என்கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ரொம்ப திட்டுறீங்க திமுகவை, பட் புரிஞ்சுக்கோங்க இதனால் பிஜேபி தான் வலுப்பெறும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இட்ஸ் அதர் வே ரவுண்டு. இங்கே பிஜேபியை ஜனங்க வந்து ஏற்றுக்கல. இங்கே ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட, தெருவில் நிற்கிற லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி தான். 100% ஆன்டி பிஜேபி ரிசல்ட் கொடுத்த ஸ்டேட். கேரளாவில் கூட ஒன்று கொடுத்தாங்க. பட் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அதை வந்து எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு இவங்க தப்பு பண்ணும்போது அவங்க வளர்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பிஜேபி திமுக விமர்சனம் பண்ணால் பிஜேபி வளர்ந்துரும்னா திமுக தவறு செய்கிறதால தான் பிஜேபி வளருது. ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில், பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் க்ளீன் கவர்னன்ஸ்ன்றது பேசிக் ரெக்யர்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள். நீங்கள் ஒரு பக்கம் பிளாட்டண்ட் கரப்ஷன், இன்னொரு பக்கம் பிரேசன் ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பிஜேபி எதிர்ப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மாரல் பவரை மட்டும் இல்லை ஓட் பேங்க்கையும் நீங்கள் இழப்பீங்க. அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை வச்சு தானே 2014 அவங்க பெரிய அளவுக்கு வந்தாங்க. உங்களுக்கு ஊழல் அப்படின்றது வாரிசு அரசியல், அந்த ரெண்டு விஷயங்களை பேசிதான் மோடி வந்தார். பிஜேபி இல்லைங்க, நீங்கள் ஒரு காய்தல் ஓரத்தில் இல்லாமல் நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வன்மம் இல்லாமல் நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒத்துப்பீங்க. டு சர்டன் எக்ஸ்டென்ட் அதை ஒத்துப்பீங்க. எப்படி பிஜேபி வளர்ந்தது, இந்தியாவில் பிஜேபி எப்படி வளர்ந்தது, மோடி ஃபேக்டர் எப்படி வளர்ந்தது. மந்திர்லாம் பேசல, அவங்க ராமர் கோயில்லாம் பேசல. மோடி வந்து அப்போ யூனிஃபார்ம் சிவில் கார்டோ 370 ராமர் கோயிலோ பேசவே இல்லை. அவர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆன்டி கரப்ஷன், கரப்ஷன் டெவலப்மெண்ட் 19 தான் மற்றதை பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு பிஜேபி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்? 2009-14 UPA 2 நடந்த பிரேசன் கரப்ஷன். அது 2G இருக்கலாம், காமன்வெல்த்தாக இருக்கலாம், ஆதர்ஷா இருக்கலாம், கோலா இருக்கலாம். சட்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கலாம் 2Gலாம். என்ன நடந்ததுன்றது தெரியும். அதை விட முக்கியம் பப்ளிக் ஒப்பீனியன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சுன்றது தெரியும். ஸோ கரப்ஷனும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸும் ப்ரீடிங் கிரவுண்டு ஃபார் ஃபேசிசம் அண்ட் மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசம். மக்களுடைய மைண்டை அப்படியே மாறும். இது வந்து சிம்பிளாக இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, 100 years ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்களா, லேட் 1920s அண்ட் ஏர்லி 30s நடந்து, ஜெர்மனியில் நடந்தது, நார்த் இந்தியாவில் நடந்தது 2009 to 14, 2005 to 19 வரைக்கும் கூட, 14 வரைக்கும் கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு டிகேடு நடந்தது. அதுக்கு பிறகு தான் மோடி ஃபேக்டர் வருது. அவங்க கரப்ஷனை வச்சு தான் இன்றைக்கி மோடி அடிக்கிறாரு. கரப்ஷனை விட ஆபத்தானது மதவாதம் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம். அதோட அர்த்தம் வந்து ஒரு பக்கம் நீ கொள்ளை அடிச்சுக்கிட்டே கரப்ஷனை எதிர்த்தினா, ஒரு பக்கம் ஃபேமிலி பாலிட்டிக்ஸை பண்ணிக்கிட்டே நீ வந்து கம்யூனலிஸ்ட்டை எதிர்த்தினா அது எடுப்படாது, கண்டிப்பாக எடுப்படாது. அந்த டேஞ்சரில் தான் நம்ம இதை எதிர்க்கிறோம். நீ 5 வருஷம் பொறுத்து உதயநிதியை பண்ணியிருக்கலான்றது கூட அந்த அர்த்தத்தில் தான். ஸோ எது பலம் என்று இவங்க நினைச்சு பண்றாங்களோ அதுவே பலவீனமாக மாறக்கூடிய வாய்ப்பு. இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்க போட்டு. நீ வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற, திமுகவை ஏன் எதிர்த்தாலும் நீ சங்கி, ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் எதிர்த்தா நீ சங்கி, அங்கே ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இல்லையா, இங்கே இல்லையா, அங்கே இல்லையா, கரப்ஷனை பற்றி பேச, கரப்ஷன் உலகம் பூரா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஷேம்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ். இந்த எக்ஸ்கியூஸ் இவங்க யாருக்காவது ஸ்டாலின் அவர்களும் திமுகவோட தோழமை கட்சிகளும் நன்றி சொல்லணும்னா மோடிக்கு தான் நன்றி சொல்லணும். மோடி ஃபேக்டர் தான் இவங்களுக்கு திரும்ப திரும்ப எங்கள் வெற்றியை கொடுத்துட்ருக்குது. நான் எங்களை விமர்சனம் பண்ணினா இங்கே பிஜேபி வந்துடும்ன்ற விமர்சனம் ரொம்ப நாள் இந்த வாதம் எடுப்படாது. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே மாறக்கூடியதான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. எல்லாத்தையுமே நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையில் கட்டிட முடியாது. இங்கே ஓகே 3 எலெக்ஷனை தமிழ்நாடு திரும்ப திரும்ப தோக்கடிச்சிருக்குது. ஜெயலலிதா இருந்தப்போ அந்தம்மா 37-2, ஸ்டாலின் வந்தப்போ 38-1, இப்போ கம்ப்ளீட் 39-0, 40-0. ஜனங்க இங்கே ஆன்டி கம்யூனலாக இருக்காங்க. அதை நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா கூட போய் இங்கே பிஜேபியோட சேர்ந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. பட் திமுக அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற டைல்யூட் பண்ணிட்டாங்களா? அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கூத்து நடக்குது. ஒரு பக்கம் ஆன்டி பிஜேபி,
இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்கள் வந்து பூர்வங்களை உயர்த்த வைக்குது. முதல்ல இவங்க போய் வந்து அதாவது வந்து ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து இங்கே பேசினது, அவர் வந்து கலைஞர் சமாதியில் சுற்றி வந்தது, அவரோட ஸ்பீச் ரொம்ப முக்கியமானது. 1960களில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட பிரதான பிராந்திய கட்சிகளே அலைவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு திமுகவுக்கு புகழ் மாலை சூட்டினார் ராஜ்நாத் சிங். எந்த பிஜேபி அந்த புகழ் மாலையை சூட்டுது, கும்மிடி பூண்டி தாண்டுனா இருக்காதுன்னு சொன்ன மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் கேம்பெயினில் திருமண பக்கம்லாம் திமுகவை வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்னு பேசினவங்க இந்தியாவிலே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி 60 வருஷமாக 60ஸில் ஆரம்பிக்கப்பட்டுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னரோட இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு சுமூக நிலை திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த ஆளுநர் கேட்ட உடனேயே செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மனோ தங்கராஜோட நீக்கம், அப்புறம் வந்து ஜவஹர் நேசன் என்பவர் வந்து அந்த கல்விக்குழுலேருந்து வெளியில் வந்துட்டு கல்விக் கொள்கையை இவங்க எந்த அளவுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையை பல இடங்களில் வந்து மறைமுகமாக இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னது. ஸோ இந்த 4 மாதங்களில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்குது. அதை நிர்வாக ரீதியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கூட நான் கருதுகிறேன். ஆனால் வெளிப்படையாக அவங்க பிஜேபியோட போவாங்களான்னா ஐ திங்க் அதற்கு வாய்ப்பு குறைவு. அது மேபி 26க்கு பிறகு வந்து ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷன் டெவலப் ஆச்சு, அங்கே நிதிஷோ நாயுடுவோ பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த 22 எம்பிஸை வச்சுட்டு பவர் இல்லாமல் இவங்க ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நடக்குதுன்னா அது 26க்கு பிறகு நடக்கும். இல்லை, ஆப்போசிஷனுடைய ரோல் என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கா? அப்படி தான் கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்போசிஷன் இவ்வளோ வீக்காக இருந்ததில்லை. திமுகவோட கூட்டணியில் சேருவாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த மாதமே திமுக எதிராக தெருவில் இறங்கி போராடுவாங்க. ஜெயலலிதாவோட அலையன்ஸில் இருப்பாங்க, ஜெயிச்ச 10 சீட்டு 12 சீட்டு ஜெயித்த உடனே அடுத்த 2 மாதத்தில் தெருவில் இறங்கி கோட்டை முற்றுகைன்னு போவாங்க. அந்தமாக பிடிச்சி உள்ளே போவாங்க, போடுவாங்க, தடியடி நடக்கும், கேஸ் நடக்கும். உண்டியல் தகரம் கண்டுபிடிக்கப்பட்ட போதே உண்டியலை குலுக்க ஆரம்பித்தவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள்னு எலெக்ஷனில் அவங்க ஆதரவில் ஜெயிச்சு 2 மாதத்தில் ஜெயலலிதா பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 3.5 வருஷமாக இந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவுன்றதை தாண்டி காவடி தூக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் போனது வரலாறுலேயே கிடையாது. சாம்சங் போராட்டம் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்களே கவர் பண்ணீங்க, அது போயிட்டு வந்தீங்க, 2-3 தடவை போயிட்டு வந்தீங்க. நேற்றைக்கு முன்தினம் கூட வந்து நம்ம தோழர் ஏஎஸ் தலைமையில் வந்து போராட்டங்கள்லாம் நடந்தது. கட்சி அதில் பார்த்தீங்கன்னா தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்குது. கடந்த காலங்களில் ஒரு பெரிய போராட்டத்தை சிஐடி முன்னெடுக்குதுன்னா முக்கியமான தருணங்களில் வந்து சிபிஎம்மோட தமிழ்நாடு மாநில செயலாளர்களாக இருக்கவங்க களத்தில் வந்து நிற்பாங்க. சங்கரையாவாக இருக்கட்டும், என் வரதராஜனாக இருக்கட்டும், ஜிஆர் இருந்தப்போ கூட வந்து நிற்பாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பெரிய அளவில் நடக்கும்போது எந்த அளவுக்கு கட்சி தன்னை அசோசியேட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட்சி கையில் எடுத்துரும், எடுக்கல. அதே மாதிரி சாம்சங் போராட்டத்தை ஒரு கட்டத்துக்கு இவங்க சிஐடி விட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. சிஐடியால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போக முடியாது, சிபிஎம் உள்ளே வந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த 3.5 வருஷத்தில் வந்து திமுகவை காப்பாற்றுறதுக்கு, திமுக முட்டு கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்டுகள் பேசிய பேச்சுக்கள் கடந்த கால வரலாறுகளில் அவங்க பேசியே இருக்காத பேச்சுக்கள். ஸோ அப்போசிஷன் வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. தமிழக வரலாறில், சுதந்திர இந்திய வரலாறில், தமிழ்நாடு வரலாறில் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், எதிர்கட்சியே கிடையாது. சரி, எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு கலைஞர், எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு யார்? அப்போசிஷனே கிடையாது. மீடியா சரண்டர்டு. when they asked to bend they crawlனார் அத்வானி எமர்ஜென்சியில் மீடியாவை. ஸோ இந்த மாதிரியான நைதர் த அப்போசிஷன் நார் த மீடியா இந்த கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறது. எந்த கவர்மெண்ட்லையும் தேரும் பாலும் ஓடாதுங்க. கவர்மெண்ட்டுனா 1000 பிரச்சனை இருக்கும். எனி கவர்மெண்ட் இஸ் ஆன்டி பீப்புள் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல டிகிரி தான் வேரி ஆகும். அப்போ தேனும் பாலும் ஓடுதுன்னு நீ பேசுகிறதும் மீடியா டிபேட்டில் வந்து 364 நாளும் வந்து ஏடிஎம்கே பற்றி விவாதிக்கிறதும் வந்து இங்கே என்ன மாதிரியான ஒரு நெரேட்டிவை நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்றதை ஐ லீவ் இட் யுவர் கான்ஷியன்ஸ். இல்லை, இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணுதா அப்படின்னு கேள்வி. பண்ணலை. 2வது கூட்டணி கட்சிகள் திமுக எது பண்ணாலும் வந்து கூட்டணியில் இருக்கும் அப்படின்றதுக்காக கடந்து போகிறது. எஸ், இது 2 வெவ்வேறு விஷயங்கள். எஸ். நீங்கள் ஏன் எதிர்கட்சி இந்த அளவுக்கு எதிர்கட்சி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கூட எதிர்கட்சியால் அந்த எதிர்கட்சி அரசியல் செய்ய முடியாமல் போனது காரணம் என்ன?